தைரியமான ஆம்பளையா இருந்தீன்னா நான் இங்கேயே நிற்கிறேன். அவள் நீ தாலி கட்டு. அவ்வளோ தூரம் சொல்லியிருக்க, நீ சொல்லியும் அவனை நீங்கள் வர வச்சுட்ட. அவன் இதுக்கப்புறம் உயிரோட இருப்பான்? யார்டா நீ? எதுக்கு தேவையில்லாம என் சம்மந்தப்பட்ட விஷயத்தை தள்ளிட்டு இருக்க? யார் நீ? நான் தாலி கட்டுறேன். யார் நீ? ஏய் கௌசி, எந்திரி முதல்ல மேலே. வேண்டாடி, நீங்கள் போங்க. என் வாழ்க்கை அவ்வளோதான், முடிஞ்சது. வேண்டாம், நீங்கள் கிளம்புங்க. கிறுக்குத்தனமாக பேசிகிட்டு இருக்காத. நான் ஏற்கனவே உங்களை செம்ம கோவத்தில் இருக்கேன். 1000 டைம் படித்து சொல்லியிருப்பேன். ஏதாவது பிரச்சனையா, இந்த பிரச்சனையான்னு தயவு செஞ்சு என்கிட்ட சொல்ல, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் பல டைம் நான் படித்து சொல்லியிருக்கேன். அது கொஞ்சம் கூட நீ காதில் வாங்கல, அப்படி தானே? இதெல்லாம் சால்வ் பண்ணுற பிரச்சனை இல்லை, அது நீங்கள் போங்க, நான் பார்த்துக்கிறேன். அதான் அவளே சொல்கிறாள், உங்களுக்கு என்னங்க வேலை, கிளம்புங்க. டேய் நீ வாயை மூடிடு. இதுக்கப்புறம் வாயை திறந்த கம்பி என்ன வச்சிருவேன். யாரு இப்படி வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? கிளம்புங்க, அது என்ன பார்த்துக்கிறேன். என் லைஃப் அவ்வளோதான், நீ கிளம்புங்க. உனக்கு 2 ஆப்ஷன் தான் கௌசி. இப்போ நீ எந்திரிக்க போறியா இல்லையா? நீ மட்டும் எந்திரிச்சிட்ட, அவன் இங்கேருந்து உயிரோட போக மாட்டான். சித்தி, என்னை விட்டுருங்க சித்தி. நான் உங்கள் லைஃப்லேயும் வரல. நான் எங்கேயாவது இவர் குடும்பத்துக்கு அண்ணகிழமை போய் வாழ்ந்துக்கிறேன். என்னை விட்டுருங்க. எனக்கு இங்கே பிடிக்கல, எனக்கு கல்யாணமே பிடிக்கல. எனக்கு ஃபோர்ஸ் பண்ணாதீங்க ப்ளீஸ் சித்தி, என்னை விடுங்க. நான் என் ஆதி கூடயே நான் போகிறேன் ப்ளீஸ் சித்தி. நீ பணக்கார லைஃப்பை வாழலான்னு நீ ஆசைப்படாத. என் பொண்ணுக்கு மட்டும்தான் அந்த லைஃப். நீ தேவையில்லாமல் ஆடிக்கிட்டு இருக்காது. அவனை இங்கேருந்து அனுப்பு. அதுதான் உனக்கு நல்லது, அவனுக்கு நல்லது. நான் இப்பயே சொல்லிட்டேன். என்னங்க? நீ சொல்லி செய்யாமல் இருப்பேனா? ஆள் செட் பண்ணிட்டேன், வெளில தான் நிற்கிறாங்க. இவன் வெளில போனால் தலை போயிடும். போட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கௌசி, எந்திரிக்க போறியா இல்லையா? பண்ணி ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? இவனையும் பார்க்கணும், இவனையும் பார்க்கணும். கடவுளை எனக்கு ஒரு வழி காட்டேன். எப்படியும் இவன் தாலி கட்டுறதுமே நான் போய் சேர்ந்துருவேன். அதுக்கப்புறம் சந்தோஷமாக இருந்துட்டு போட்டோம். இல்லை, அது நீங்கள் கிளம்புங்க, நான் பார்த்துக்கிறேன். என் வாழ்க்கை நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் தேசம் தலையிடாதீங்க. ஓ அப்படியா? உன்னை நீ முதல்ல மேலே எந்திரி. முதல்ல இந்த கோலத்தில் உன்னை பார்க்க வச்சுட்டுல நான் எந்திரி முதல்ல. நீ இந்த இத்து போன வீணா போன கல்யாணத்துக்கு சரி நீங்கள் வேற ரெடியாகி வந்து நிற்கிறீங்க. பிக்சர் என்ன நினச்சிட்டு இருக்கேன்? ஏன்னா பைத்தியக்காரனா சுற்றிட்டு தான் பைத்தியமாடி. உன்னை இப்படியே வச்சிருந்ததாண்டி பிரச்சனை. வேற ஒருத்தவன் வீட்டு பொண்ணா வச்சிருந்தா தானே பிரச்சனையா? இதுவே உன்னை என் பொண்டாட்டியா வைக்கிறதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைல்ல. வரையிற என்னடி நடிக்கிற? உன்கிட்ட அன்னைக்கே சொல்லியிருந்தல்ல, இவன் என்னைக்கு வரான்னு உன்னை தேடி வரானோ அன்னையிடம் செத்துட்டான்னு அன்றைக்கே நான் சொன்னல. அதையும் மீறி நீ இப்போ நீ வர வச்சிருக்கீங்கன்னா உனக்கு எவ்வளோ கொழுப்பு இருந்திருக்கணும். இங்கேருந்து என் உயிரோட போகணும் முதல்ல. நீ பார்க்குறியா? ஒழுங்கு மரியாதை இங்கே வந்து தாலி கட்டிக்க, சரியா? இல்லை நான் கட்டிக்க மாட்டேன், நான் இங்கேருந்து எங்கேயாவது போவேன் அப்படின்னு நீ சொன்னா வச்சுக்க, இன்னைக்கு இவன் இங்கேருந்து உயிரோட போக மாட்டான். உனக்கு என்ன எது முடிவு கட்டுற நீ? சித்தி, என்ன தயவு செஞ்சு விட்டுருங்க சித்தி. நான் எங்கேயாவது போகிறேன், எனக்கு யாருமே வேணாம். ஏன் என்னை போட்டுட்டு கஷ்டப்படுத்துறீங்க? உங்கள் பொண்ணுக்காக மாப்பிள்ளையை பார்த்தீங்க, நான் தப்பு சொல்லவே இல்லை. அதுக்கு என் வாழ்க்கையை வச்சு விளையாடுனீங்க. நீங்கள் சொன்னது நீங்கள் என்னென்ன சொல்கிறீங்கன்னா அதெல்லாம் தலையாசிரியர் தானே இருந்தீங்க. இப்படியாவது என்னை விடுங்களை. வேற ஒருத்தவனோட தாலி கட்டிட்டு நான் வாழ்கிறதுக்கு நான் செத்தே போயில சித்தி. நான் இன்னொருத்தன் கூட நான் வாழ மாட்டேன். எனக்கு ஆதி மட்டும் போது, எனக்கு வேறு யாரும் வேண்டாம். வாழ்ந்தா ஆதி கூட தான் வாழ்வேன். ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கவே மாட்டேன். எனக்கு யாரும் வேண்டாம் சித்தி, என்னை விட்டுருங்க. நீ எதுக்குடி இப்போ தேவலமாக உட்காந்து அழுதுட்டு இருக்க? அழ வேண்டியது அவங்க தான். அவங்களே கெத்த நிற்கும் போது நீ எதுக்கு உட்காந்து அழுதுட்டு இருக்க? டேய், தைரியமான ஆம்பளையா இருந்தா அவ கழுத்துல தாலி கட்டுறா. நான் இங்கே தான் நிற்கிறேன். என்னடா பூச்செடி காட்டிட்டு இருக்கியா? முதல்ல நீங்க இருந்து உயிரோட இங்கேருந்து நீ போறீன்னு முதல்ல நான் பார்க்குறேன். ஏய், பொம்பளையாச்சுன்னு பார்க்குறேன் இல்லையா? உன்னை இன்னைக்கு நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது, சரியா? அடங்கி இருந்துரு. நீ கத்துனா நான் பயந்துருவேனா? மிரட்டல் விட்டு வேற எங்கேயாவது போய் வச்சுக்க, என் கிட்ட வேண்டாம்.
ஏய் தம்பி போய் அவள் கழுத்து வந்து தாலி கட்டுறான். இவன் என்ன பண்ணுறாங்க நான் பார்த்துட்றேன். புள்ள பிடிச்ச மாதிரி இருந்துக்கிட்டு இவன் சொல்கிறான் நான் கேட்கணும். அதைத்தான் நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். தைரியமான ஆம்பளையாக இருந்தால் அவள் கழுத்தில் நீ தாலி கட்டு. நான் அடுத்து நடக்க வேண்டியதை நான் பார்க்குறேன். நீ வா, ஒரு ஸ்டெப் மூடி எடுத்து வை, நான் பார்த்துக்கிறேன். என் கட்ட முடியாத நினச்சிட்டு இருக்கியா? நீ ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது, சரியா? கொஞ்சம் அடங்கியே இரு. இப்போ நடக்கிறத மட்டும் நீ பாரு. ஒரு ஸ்டெப்பு முன்னாடி எடுத்து வை, அடுத்தது நடக்கிறத மட்டும் நீ பாரு. என்னடா பண்ணிடுவ நீ? என்ன பண்ணிடுவ? என்கிட்ட அப்படி நீ பூச்சாண்டி காட்டிட்டு இருக்க. உன் பூச்சாண்டி தரத்துல நான் பயப்பட மாட்டேன். உன்னால முடிஞ்சதை நீ பாரு, என்னால முடிஞ்சதை பாரு. ஏன் இங்க வாடி முதல்ல நீ. வாடி போடி நீ பேசணும், பல்ல தட்டி உன் கையில் கொடுத்துருவேன். உனக்கு அவ்வளோதான் மரியாதை, சரியா? மரியாதை கெடுத்துக்காத. வயசில் மூத்தவனாச்சேன்னு வாயை மூடிக்கிட்டு கையை கட்டிட்டு அமைதியாக இருக்க, இல்லையா இன்னைக்கு நீ செத்துருவ. நீ என்னடா நீ ஓவரா பேசிட்டு இருக்க இவள் இன்னைக்கு? கந்தசாமி என்ன சொல்லுங்க சார். நான் சொன்ன ஞாபகம் இருக்குல்ல, இது இந்த கும்பல் தான், சரிங்களா? ஒரு பொண்ணை வலுக்கட்டாயம் பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்க பார்க்குறாங்க. அந்த பொண்ணுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பமே இல்லை. தெரியல செக்ஷன் என்னன்னு, தூக்கி கொண்டு போய் உள்ளே வைங்க, நான் வந்து தோலை உரிக்கிறேன். ஓகே சார், கண்டிப்பாக. நீ போலீஸா இருந்தா நான் இன்னும் 1/2 மணி நேரத்துல நான் வெளில வந்து காட்டுறேன். உனா முடிஞ்சதை பாரு. என்கிட்டே உன் வேலையை காமிச்சிட்டல, இன்னும் 1/2 hour இருடா. வந்ததுக்கு அப்புறம் இவ்வளோ உயிரோட இருக்கால முதல்ல பாருடா நீ. உனக்கு வந்து இருக்குடா. உங்களை மாதிரி பூச்சாண்டித்தனம் காட்டுறவங்க நான் 1000 பேரை பார்த்துட்டேன். நீங்களாம் எவ்வளோ தூரம்? முதல்ல கிளம்புங்க, நான் ஸ்டேஷன் வந்து உங்களை தோலை உரிக்கிறேன். வழின்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இன்றைக்கி நான் உங்களுக்கு காட்டுறேன். போங்க, வரேன். நீங்கள் முன்னாடி போங்க. உங்களுக்கு வந்து பாடத்தை நான் சொல்லித்தரேன். ஒரு பாடம் சொல்லி கொடுத்தா அடுத்து நீங்கள் அடங்குவீங்கல்ல, அதுக்கு முன்னாடி இவளுக்கு பாடத்தை காமிச்சிட்டு நான் உங்கள்கிட்ட அப்புறமா வரேன். இப்போ எதுக்கடி ஒப்பாரி வச்சிட்ருக்க? எதுக்கடி அழுதுகிட்ருக்க? உயிரோட இருக்கும் தானே, சாகலைல்ல? எதுக்கு சாகிறதுக்கு முன்னாடி இப்படி உட்காந்து அழுதுகிட்ருக்க? நான் செத்ததுக்கு அப்புறம் உட்காந்து நீ தாரையாக கண்ணீர் வெடி, சரியா? இப்போ இப்படி உட்காந்து அழுதுட்டு இருக்காத. உனக்கு என்னடி பிரச்சனை? உன்னுக்கிட்ட 1000 முறை சொல்லியிருக்கேன். உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லு சொல்லு சொல்ல. நான் தலைப்பாடாக அடிச்சிருந்துருக்கேன். அப்போ என்னை நீ மனுஷாவே மதிக்கலை, அப்படி தானே? உன் சௌரியத்துக்கு நீ ஆடுவ. உன்னை நான் கண்டிக்காமல் விட்டதுனாலயா? ஏன் இப்படிலாம் பேசுறீங்க? நான் வேற என்ன பண்ணுவேன்? உங்களுக்கே நல்லா தெரியும் நான் எந்த அளவுக்கு லவ் பண்ணுறேன் அப்படின்னு. அவங்க உங்களை வச்சு விளையாடும் போது நான் என்னதாதி பண்ணுவேன். அதனால தாதி எனக்கு வேற வழி தெரியல. அதுக்கு முன்னாடி உங்க கூட உங்க பொண்டாட்டிய வாழ்ந்துருங்கிறதுக்காக தான் அன்னைக்கு அந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்துட்டு நான் வந்துட்டேன். ஆனால் என்னால் முடியலாது. நீ இல்லாமல் ஒரு நிமிஷம் கூட வாழ முடியுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் சுத்து முளைக்கிறாது. நான் என்ன செய்ய போறேன்னு தெரியல. ஆதி, நீ ஒன்றும் பண்ண வேண்டாம். இப்போ நான் சொல்கிறத மட்டும் நீ செய், சரியா? எப்படியா இருந்தாலும் நாளைக்கு உனக்கு பிரச்சனை தான். ஆனால் நான் சொல்கிறத நீ செஞ்சுதான் ஆகணும், வேறு வழியே இல்லை. இனிமேல் நீங்க என்ன சொல்றீங்க அதை மட்டும்தான் ஆதி செய். என்னன்னு சொல்லுங்க. உனக்கு என் மேலே முழு நம்பிக்கையும் இருக்கா? நான் உங்களை மட்டும் தாடி நம்புறேன், வேற யாரையும் நம்பல. சரி, அப்போனா ஒரு நிமிஷம் எந்திரி. என்ன தாடி கையத்தை தானியோட வச்சிருக்கீங்க? இதுக்கப்புறம் உன்னை இந்த உலகத்தில் தனியாக விட்டுறது நான் முட்டாளும் கிடையாது. இப்போ போனவங்க எப்படி 1/2 hourல வெளில வந்துடுவாங்கிறது எனக்கு தெரியும், சரியா? வந்தவனுக்கு கண்டிப்பாக பாதுகாப்பு இருக்காது. உனக்கு பாதுகாப்பாக இருக்கணும்னா நீ என் பொண்டாட்டியை மட்டும்தான் இருக்கணும். அப்படி பொண்டாட்டியை இருக்க முடியாது. தாலி கட்டி உன்னை என் பொண்டாட்டியை என் வீட்டுக்கு நான் கூப்பிட்டு போகிறேன். என் அண்ணனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. ஆனால் எப்படியாவது அந்த ஒரு வருத்தம் இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு வேறு வழி தெரியல. இன்னைக்கு நீ என் பொண்டாட்டி ஆனால் மட்டும்தான் உன்னை என்னால் காப்பாற்றவே முடியும்.
என்னை மன்னிச்சிரு கௌசி. உன் பேரில் என் பேர் சேரும் நாள் இதுதான். தூக்கம் இன்றி நாள்தோறும் கருகின்றேன் என் உயிரே. உன்னை பார்த்தாலே அது போதும், நீ சிரிச்சாலே அது போதும், பசிக்காதே ஒரு போதும் என் உயிரே. பேரச் சொன்னாலே அது போதும், அதை கேட்டாலே அது போதும், நொடி கூட வாழ்ந்தாலும் இந்த ஜென்மம் போதுமே. மங்களம் பொங்கிட நெஞ்சங்கள் சேர்ந்திட, நினைக்க நினைக்க மனம் துளிக்க துளிக்க, இங்கு மங்கள வாத்தியம் ஒலிக்க ஒலிக்க, இங்கு சொந்தங்கள் சேர்ந்ததே. மங்களம் பொங்கிட நெஞ்சங்கள் சேர்ந்திட, நினைக்க நினைக்க மனம் துளிக்க துளிக்க, இங்கு மங்கள வாத்தியம் ஒலிக்க ஒலிக்க, இங்கு சொந்தங்கள் சேர்ந்ததே. இதுக்கப்புறம் நீ என் பொண்டாட்டி, சரியா? எதுக்காகவும் யாருக்காகவும் நீ அழக்கூடாது. அப்படியே நீ அழுவணுன்னா நான் செத்ததுக்கு அப்புறம் தான் நீ அழுவும், சரியா? அதுக்கு முன்னாடி நீ அழுதுன்னா வச்சுக்கியா, நான் செத்ததுக்கு சமம். ஆதி 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 என்னம்மா, ஏன்டா, என்னடா ஆச்சு? ஏம்மா, ஏன்டா, என்னன்னு சொல்லு. என்ன மன்னிப்பீங்களா ஆதி? நீ என்னடா தப்பு பண்ண? நீ தப்பு பண்ணதானே நான் மன்னிக்கிறதுக்கு. என் உயிரை காப்பாற்ற தானே நீ வந்த. இதில் நான் லக்கி தானேடா. நானே நான் ஏய், என்னடி, என்ன உளர்ற? அது அது வந்து ஏ ஏ கௌசி, என்னடி இது? கௌசி, என்னடி மேலே போட்டு வச்சிருக்க? ஏன் இப்படி பண்ணி வச்சிருக்க? எதுக்கு தான் நீ முதல்ல என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்னியா? ஏன்டி, என்னடி வேலை அது? என்னை பற்றி கொஞ்சம் கூட நீ யோசிக்கவே இல்லையா? உன்னை பற்றி மட்டும் தான் யோசிப்பியா? என்னை பற்றி யோசிக்க மாட்டியா? என்ன மன்னிச்சிருங்க. என்னால் நீங்கள் இல்லாத வாழ்க்கை நினச்சி பார்க்க முடியாது. எப்படி வாழுவேன் நீங்கள் நினச்சி நான் எதுவும் முடிவு பண்ணிட்டு வந்தோம். இதுதான் எப்படி நீங்கள் என்னை கண்டுபிடிக்க மாட்டீங்க. ஒருவேளை கண்டுபிடிச்சாலும் நான் இன்னொருத்தவங்க பொண்டாட்டியை தான் கண்டுபிடிப்பீங்கன்னு நினச்சேன். என்னால் நீங்கள் இல்லை வாழ முடியாது. அது எப்படி அழுத்தி நான் வாழுவேன் நீங்கள் நினச்சிங்க. என்னால் முடியாது. ஐயோ கௌசி, ஒரு நிமிஷம் நீ யோசி பார்த்துக்கலாம். நீ என்னடி இது? நான் இருக்கேன்னு நம்பியிருந்தேன்னா இந்த மாதிரி முட்டாள்தனமான காரியம் பண்ணியிருக்க மாட்டேன். என்ன என்னடி பண்ண போற? இப்ப தினேஷ் என்ன கூட இல்லடி, எல்லாரும் வெளில போயிட்டாங்கடி. எங்கடி உனக்கு தூக்கிட்டு போவேன்? சூசைட் அட்டம் முடியுது. ஏன்டி அப்படி பண்ணி வச்சிருக்க? நீ என்னடி பண்ணுவேன் என்னால? நீ இல்லைன்னா நான் வாழுவேன்னு யோசிச்சு பார்த்தியாடி? நீ இல்லைன்னா நானும் இல்லைடி. நீ எங்க போனியோ நானும் அங்கே வந்துடுவேன். ஆனா நீ இந்த மாதிரி முட்டாள்தனமான வேலை பார்ப்பேன் நினைச்சு கூட பார்க்கல கவுசி. இருக்கிறதுலே போல்டான பொண்ணை நீ தான் நினைச்ச. ஆனா இருக்கிறதுலே கோழையான பொண்ணை நீ தான், முட்டாளான பொண்ணை நீ தாண்டி. அது தொண்டனை எரியுது. அது நீங்கள் அழாதீங்க. நீங்கள் அலறது எனக்கு பாதி உயிரின் விட்டு போகிற மாதிரி இருக்கு. தயவு செஞ்சு அழாதீங்க. என்னால் முடியாது. அது எனக்கு நெஞ்செல்லாம் வலிக்குது, மனசில் ஒரே வலியாக வலிக்குது. நான் யாருக்கும் பாரமாக இருக்கக்கூடாது. இந்த உலகத்தை விட்டு போகணும்னு முடிவு பண்ணேன். ஆனால் உங்களுக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்கணும் சத்தியம் எனக்கு தெரியாது. அதையும் நான் போகிறது முடியும். உங்களுக்கு இவ்வளோ வழியை கொடுத்துட்டு போகிறேன். சாரி. அது நீங்கள் எந்த ஹாஸ்பிட்டலில் தூக்கிட்டு போடணும் யாராலும் எனக்கு காப்பாற்ற முடியாது. அது ஏன்னா நான் பிடிச்ச பாய்சன் அப்படி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அது என்ன காப்பாற்ற முடியாது. நான் அதனால தான் உங்களை இங்கேருந்து நீங்கள் போங்கன்னு சொன்னேன். நீங்கள் தான் கேட்க. நான்
சாகிறத இருந்து பார்த்துட்டு போனங்கிறதுக்காக நீங்க இருக்கீங்களா? ஐயோ என் உயிரே போயிட்டு இருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமா. ஏன் ஏன்டி என் உயிரோட கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு இருக்க? என்னையும் ஒரேடி உன் கூட கூட்டு போயிடுறேன். நீ சாகிறத பார்க்கறதுக்கு அடி உன்னை இவ்வளோ கஷ்டப்பட்டு காப்பாத்தி உன்னையும் ஒண்டடியா ஆக்கினேன். உன்னை இவ்வளோ லவ் பண்ணது நீ சாகிறத பார்க்கறதுக்கு அடி. என்னால உன்னை சாகிறத பார்க்க முடியாது. வாழ்ந்தா 2 பேரும் வாழ்வோம், செத்தா 2 பேரும் சேர்ந்து செத்துருவோம். நானும் நீ இல்லாம தனியா இந்த உலகத்துல வாழவே மாட்டேன். எந்த தைரியத்துல நான் வாழுவேன்னு நினைக்கிற நீ? ஐயோ அது எப்படிலாம் பேசாதீங்க. நான் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நீங்க இந்த உலகத்துல நீங்க வாழ ஐயோ டேடி ரொம்ப ஸ்டெயின் பண்ணதுட்டா. நான் அதை இப்போ ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போயிடுறேன். எப்படியாவது நான் உன்னை காப்பாற்றிடுவேண்டி. நான் அந்த முருகன் மேலே பாரத்தை போட்டு உடனே அந்த ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போயிடுறேன். நீ எப்படியும் உன்னை காப்பாற்றி கொடுத்துருவாரு. இருந்தால் 2 பேரும் ஒன்றாவே வாழுவோம், இல்லைன்னா 2 பேரும் ஒன்றாவே போயிடுவோம். ஆனால் என்னால நீ இல்லாமல் இந்த உலகத்தில் தனியாக வாழ்றது சாத்தியமானது கிடையாது. சத்தியமாக முடியாது. என்னால் முடியாதுடி. நீ இல்லாமல் நான் வாழ்ந்துக்கிட மாட்டேன். ஏண்டா என்னடா ரொம்ப தொண்டை ரொம்ப வலிக்குதடா. தியானம் ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போயிடுறேன். என்னடாம்மா அது இல்லை, அது குடிக்கும்போது பாய்சன் சாப்பிடும்போது எப்படி இது செத்துருந்தேன்னு பாய்சன் சாப்பிட்டேன். ஆனால் கழுத்தில் தாலி ஏறினதுக்கு அப்புறம் உங்க கூட பண்ண ஆசையாக இருக்காது. ஐயோ முருகா, என்ன சோதனை இது? வாழணும் ஆசைப்படுறேன். அதுக்கு முன்னாடி இங்கேருந்து கூப்பிட்டு போயிடாத முருகா. உன் மேல பாரத்தை போட்டதுன்னு அவனை தூக்கிட்டு போற. தயவு செஞ்சு என்னை கையை விட்டுறாத முருகா. உன் மேல முருகா உன் மேல பாரத்தை போட்டதுன்னா இங்கே எதனா கிளம்புறேன். கை விட்டுறாத முருகா. கௌசி டே கண்ணத்தோட இங்கே பாருடா. டே கௌசி கௌசி பாருமா பாருமா. என்னடி வேலை இது? கௌசி கௌசி இங்கே பாரு. முருகா என்ன செய்ய போறப்ப? முருகா உன் மேலந்த பாரத்தை விட்டு அவளை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறேன்னு கை விட்டுறது முருகா. கௌசி உன்னை எப்படியாவது காப்பாத்திடுவேன் கௌசி. முடிஞ்சா 2 பேரும் ஒன்றாவே வாழுவோம், 2 பேரும் ஒன்றா போவோம்னு சொன்னல. நீ இந்த உலகத்தை விட்டுவோம். உயிர் போகிறதுக்கு முன்னாடியே உயிர் போயிரண்டி. அந்த செய்தி கூட என் காதில் விழாது. அந்த அளவுக்கு போயிடுவேண்டி. முருகா காப்பாத்து. எப்படியா இருந்தாலும் உன்னை கை விட்டுற மாட்டேங்கிற நம்பிக்கையில் உன்னை இங்கே இருந்து நான் ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போகிறேன். ஒரு வேளை நீ என்னை விட்டு முன்னாடியே போகிற மாதிரி இருந்துச்சுன்னா சத்தியமாக சொல்கிறேன்டி, இந்த கடவுள் சத்தியம் பண்ணிட்டு போகிறேன். இந்த உலகத்தை விட்டு உனக்கு முன்னாடியே நான் போய் சேர்ந்துருவேன். நீ இல்லாத உலகத்தில் சத்தியமாக நான் வாழ மாட்டேன். ஒன்று இந்த முருகன் மேலே போட்ட பாரத்துக்கு இந்த முருகன் ஒன்றை திருப்பி கொடுக்கணும். இல்லையா என்னை ஏந்தி எடுத்துகிட்டு போயிடணும். இதுதான் என் முடிவு. பார்த்துக்கிறேன் வா. காலம் முழுதும் வாழும் கனவை கண்ணு வைத்து தூங்கினேன். வாழா வாழ்வே அடி நீதானம்மா, சாகா வரம் போல வந்தாயம்மா,
சாபம் வீழாதா மூச்சு காத்தும் பேர் சொல்லாதா தூண்டில் மீனா நான் தினம் சாகுறேன்